மஷ்ரூம், உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வச்சு குழம்பு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு, நான் மஷ்ரூம் தோல் சீவி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் தோல் சீவி கட் பண்ணிக்கணும். தேங்காய் 2 சில்லு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உடச்சக்கல்ல போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா அரைச்சி போடலான்ட்டுன்னு. இதை நீங்கள் அரைச்சி போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மொத்த பொடி ஒரு 2 ஸ்பூன், தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு போடலாம். ஆனால் வறுத்து அரைச்சி போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 5 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வறுக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு மிளகா வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம். உளுந்து வறுத்து எடுத்துப்போம். வெந்தயம் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், பெருங்காயம் இது ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். வறுத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களை நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், அம்மிலையும் அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி, உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு. இது வறுத்து அரைச்ச மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புளி, இதில் புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் உடச்சக்கல்ல அரைச்சதுங்க, இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு வடகமும் கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். இந்த வெல்லம் கொஞ்சமாக இந்த மசாலாவில் போடணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வடகம் கருவேப்பிலையை போட்டு தாளிக்கணும். இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும், தக்காளி சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். எடுத்து அரைச்சி வச்ச மசாலாவில் புளி தண்ணி, தேங்காய், கொஞ்சம் சால்ட் இது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இதை நல்லா கொதிச்சு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இதை அடுப்பில் இருக்கணும். குழம்பு கொதிச்சு வத்தி அந்த எண்ணெய் மேலே மிதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மஷ்ரூம் குழம்பு ரெடிங்க. மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.